குபேரன் தன் செல்வத்தின் மீது இருந்த அகங்காரம் எவ்வாறு நொறுக்கப்பட்டது என்று தெரியுமா? குபேரன் தன் செல்வத்தை சிவன் பார்வதி வந்து பார்த்தால் நான் தான் பெரியவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்ற திமிருடன் அவர்களை விருந்துக்கு அழைத்தான். ஆனால் அவர்கள் நாங்கள் வர முடியாது, எங்கள் மகன் விநாயகர் உன் விருந்தை ஏற்றுக்கொள்வான் என்று கூறினர். குபேரன் எளிதாக விருந்தை நடத்திவிடலாம் என்று நினைத்து சமைத்த உணவுகளை பரிமாறினான். விநாயகர் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். குபேரனின் களஞ்சியங்களில் இருந்த உணவுகள் அனைத்தும் முடிந்தது. ஆனாலும் விநாயகரின் பசி அடங்கவில்லை. இறுதியில் குபேரன் சிவபெருமானிடம் எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்கள் மகனின் பசி அடங்கவில்லை, நான் தோற்றுவிட்டேன் என்றார். அப்போது பார்வதி தேவி ஒரு சிறிய இலையில் அஞ்சலி உணவை வைத்து விநாயகருக்கு அன்போடு கொடு என்றார். குபேரன் அப்படியே செய்தான். விநாயகர் அதை உண்டவுடனே பசி அடங்கியது. அதன் பின் குபேரன் திமிரை விட்டுவிட்டு தாழ்மையுடன் சேவை செய்ய தொடங்கினார். இது போன்ற விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில்